அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல தந்திருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு சந்தர்ப்பம். ஒரு வாழ்க்கையை தயார் செய்வதற்காக வேண்டி உலகத்துடைய வாழ்க்கை தொடர்ந்து நிம்மதி இல்லை, தொடர்ந்து சந்தோஷம் கிடையாது, தொடர்ச்சியான வாழ்க்கையும் கிடையாது. உலகத்துடைய வாழ்க்கைக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி இருக்கி, மௌத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி கிடையாது. நிரந்தரமான வாழ்க்கை. அது ஒரு மனிதனுக்கு நிம்மதியாக அடைந்தால் கடைசி வரைக்கும் அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதிதான். ஒரு மனிதனுக்கு கவலைக்குரிய வாழ்க்கையா மாறினால் கடைசி வரைக்கும் அந்த மனிதனுக்கு கவலைக்குரிய வாழ்க்கையாக ஆகிவிடும் மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். உலகத்துல சந்தர்ப்பத்தை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறான், மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு தயார் செய்வதற்காக வேண்டி. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அமல்கள், இபாதத்துகள் சிறந்த இடம், தயார் செய்யக்கூடிய இடம், ஆக ஏற்றமான இடம் எதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, முழு சமூகத்துடைய, இஸ்லாத்துடைய, மார்க்கத்துடைய, தீனுடைய கல்வி, தீனுடைய விடயம், தீனுடைய அமல், அத்துணை விடயங்களும் உயிர்ப்பிப்பதற்கு, ஹயாத்தாகுவதற்கு தகுந்த ஒரு இடம் தான் மஸ்ஜித். கண்ணியமான ஒரு இடம், சிறந்த ஒரு இடம் தான் மஸ்ஜித். நாங்கள் எல்லாரும் எல்லா விஷயத்தையும் படிச்சிருக்கிறோம், எல்லா விடயத்தையும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் விளங்க வேண்டியது ஆக முக்கியமானது மஸ்ஜித் என்றா என்ன, மஸ்ஜிதுக்குரிய ஹக்குகள் என்ன, மஸ்ஜிதுகளுடைய நோக்கங்கள் என்ன. அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியார்களே, உலகத்துல கிட்டத்தட்ட 46 லட்சத்துக்கு மேற்பட்ட மசாஜிதுகள், மஸ்ஜிதுகள் இருக்கி. முழு உலகத்திலையும் 46 லட்சத்துக்கு மேற்பட்ட மஸ்ஜிதுகள். அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியார்களே, அது ஒரு சிறிய மஸ்ஜிதா இருந்தாலும் சரி, சிறிய ஒரு தொகை விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களா இருந்தாலும் சரி, பல ஆயிரக்கணக்கு, லட்சக்கணக்கு ஜாமியாவுல் குர்துபாவை போன்ற பல ஆயிரக்கணக்கான மக்கள்கள் ஒன்றும் சேரும் மஸ்ஜிதா இருந்தாலும் சரி, ஆக சிறந்த இடம். ஹதீஸுடைய கருத்து என்ன சொல்லுது? ஹதீஸுடைய கருத்து என்ன சொல்லுது? அல்லாஹ் சொல்லக்கூடிய, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மஸாஜிதுஹா வ அப்கலுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ஆக விருப்பமான ஒரு இடம் சொன்னா அந்த ஊருடைய மஸ்ஜித் என்பதாக. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மசாஜிதுகள் ஒவ்வொரு அல்லாஹ்வை இபாதத் செய்யக்கூடியது. மஸ்ஜித் என்ற பேர் எதனால வந்துச்சு எனக்கு தெரியும். சஜத என்ற ஒரு வார்த்தையால, ஒரு சொல்லால வரப்பட்டது. சஜதன்னு சொன்னா சிரம் பணிதல், சுஜூத் செய்யக்கூடியது. அதுல வந்துட்டா மஸ்ஜித் சுஜூத் செய்யக்கூடிய இடம், அல்லாஹ்வை சிரம் பணி, அல்லாஹ்க்கு சஜதா செய்யக்கூடிய ஒரு இடம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, நான் நீங்க இன்னைக்கு மஸ்ஜிதுடைய பெருமதியை விளங்கல்ல, காசுடைய பெருமதி விளங்குது, பணத்துடைய பெருமதி விளங்குது, டாலர்ஸ் விளங்குது, ஜெம் விளங்குது, கோல்ட் விளங்குது, அத்துணை விடயங்களுடைய பெருமதியும் விளங்கிட்டு மஸ்ஜிதுடைய சிறப்பு, மஸ்ஜிதுனா என்னன்னு நாங்க விளங்கல்ல. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்துல வீரர்களை, தியாகிகளை, உலமாக்களை, தீன்தாரிகளை உருவாக்கின ஒரு இடம் மஸ்ஜித். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கின இடம் தான் மஸ்ஜித்னு சொல்லக்கூடியது. ஹதீஸுடைய கருத்து, அல்லாஹ்க்கு விருப்பமான ஆக ஒரு இடம்னு சொன்னா அல்லாஹ்வுடைய மஸ்ஜித், சுஜூத் செய்யக்கூடியது. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, இதுல ஆக முக்கியமாக நாங்க விளங்கணும், முஸ்லீம்களுடைய சமூகத்துடைய வீழ்ச்சியும் வளர்ச்சியும் எதன் மூலமாக விளங்கலாம்? ஒரு மஸ்ஜிதுடைய அமல்களால, இபாதத்துகளால எந்த அளவு முன்னேற்றமோ சமூகத்துல பார்க்கலாம். எந்த அளவு பின்னேற்றமா இருக்கு. மஸ்ஜிதுகள் மாடி அளவு மாடி கட்டப்பட்டு, டைல்ஸ்கள் போடப்பட்டு, ஃபேன்கள் செட் போடப்பட்டு, பல்ப்ஸ்கள் செட் பண்ணப்பட்டு, அலங்கரிக்கப்பட்டிருப்பதால சமூகத்துல முன்னேற்றம் கிடையாது, சமூகத்துல மாற்றம் கிடையாது.
மஸ்ஜிதாலே எதுல சமூகத்துல மாற்றம் உண்டாகும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய மாளிகை மஸ்ஜித்னு சொல்லக்கூடிய இந்த மஸ்ஜிதுல இருந்து இபாதத்துகளால வெளியாக்கணும். 5 நேர தொழுகைக்கு வாரது மாத்திரம் கடமை இல்லை. முஸ்லீம் சொல்லக்கூடியவர் கலிமா சொன்னவர், அதான் சொல்லப்படுது, இகாம சொல்லப்படுது, நோன்பு வருது, ஹஜ்ஜி வருது, நோன்புக்கு பெருநாளைக்கு வந்துட்டா சரி, தராவிக்கு வந்துட்டா சரி, ஜும்மாவுடைய தொழுகைக்கு வந்துட்டா சரி, 5 நேர தொழுகைக்கு மாத்திரம் வந்துட்டா போதும் நிர்பார்த்திக் கொள்ளக்கூடாது. ஹதீஸுடைய கருத்துப்படி பார்த்தா ஒரு மனிதனுக்கும் மஸ்ஜிதுக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குதோ, ஹதீஸுடைய கருத்து ஒரு மூமின்தாரிய பார்க்கிறண்டா, ஒரு ஈமான்தாரிய பார்க்கிறண்டா, ஒரு தக்குவாதாரிய பார்க்கிறண்டா, மஸ்ஜிதுக்கு எவ்வளவு லிங்க் இருக்கு, எவ்வளவு தொடர்பு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதோட எவ்வளவு தொடர்பு இருக்கோ அந்த அவர்கிட்ட ஈமான் இருக்கும். வெறுமனே மஸ்ஜித்ல கட்டுறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் மாளிகைகளுக்கு அலங்கரிக்கிறதுக்கும் வாரது போறது இல்ல. அதை வச்சு சொல்லல, இபாதத்தால் அலங்கரிக்கிறது, அமலால அலங்கரிக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல விளங்கப்பட்டாங்க, மன் அலிஃபல் மஸ்ஜித அலிஃப அல்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, மஸ்ஜிதோட யாரு நெருக்கமாக தொடர்பாக இபாதத்தோட இருப்பாங்களோ அல்லாஹ் அவங்களை நெருக்கிக் கொள்றான், அல்லாஹ் அவர்களை தொடர்பாக்கி கொள்றான், அல்லாஹ் நேசம் வைக்கிறான். மஸ்ஜிதோட நேசம் வைக்கிறவங்கள அல்லாஹ் நேசம் வைக்கிறான். அடுத்ததாக முக்கியமான விடயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் ஃபில் மஸாஜித். கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் 7 சமூகத்தாருக்கு 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ்வுடைய அரிஷுடைய நிழலை கொடுப்பான். யாருடைய உதவியும் இல்ல, சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாக மனிதர்கள் வேர்வையால மூழ்கடிக்கக்கூடிய நேரத்துல பாதம், அதே போல முழங்கால், இடுப்பு, கழுத்து, தலை வரைக்கும் வேர்வையால மூழ்கி இருக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அரிஷுடைய நிழலை கொடுப்பான்னு சொன்னா, யாருடைய உள்ளம், யாருடைய கல்ப், யாருடைய உள்ளம் மஸ்ஜிதோட தொடர்பா இருக்குமோ இவர்களுக்கு அல்லாஹ் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில அரிஷுடைய நிழலை கொடுக்கிறான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்கணும். அப்ப மஸ்ஜிதோட எந்த அளவு தொடர்பு இருக்கின்றாங்க பார்க்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகப்படுத்தினாங்க. அடுத்த விடயம் தான் எங்களுக்கு தெரியும், மஸ்ஜிதுகள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதுக்கு போகக்கூடியவங்கள மூமின்தாரின்னு சொல்லுங்க, ஒரு வணக்கசாலி தக்வாதாரின்னு சொல்லுங்க. இந்த காலத்தை பொறுத்து உதாரணத்து யாரும் தவறுதலாக நினைக்க கூடாது. வெறுமனே மஸ்ஜிதுன்னு சொன்னா பொறுப்பு போட்டிருக்கி வேலைக்கு பார்க்கறதுக்கும், பில்டிங்கை கட்டுறதுக்கும், நோன்பு வந்துட்டா கஞ்சி கொடுக்கறதுக்கும், ஈச்சப்பழத்தை கொடுக்கறதுக்கும், பார்சலை கொடுக்கறதுக்கும், இதுக்கு மாத்திரம் யாரும் நினைக்க கூடாது. யாரும் இப்படி நினைக்கவும் கூடாது. இப்படி பொறுப்புதாரிகளும் கிடையாது. சஹாபாக்களுடைய காலத்துல மஸ்ஜிதுகளை தான் உருவாக்கினாங்க, உலமாக்களை உருவாக்கினாங்க, தலை சிறந்த புத்திஜீவிகளை உருவாக்கினாங்க. இன்னைக்கு ஒவ்வொரு நிர்வாகிகளும் பொறுப்பு. ஊரில் ஒரு பாவம் நடக்குதா, ஊர்ல ஒரு விபச்சாரம் நடக்குதா, ஊர்ல ஒரு தினா நடக்குதா, நிர்வாகிகளும் பொறுப்பு, ஊர் மக்களும் பொறுப்பு. காரணம், மஸ்ஜிதுல சரியான அமல்களோட இருந்தா, மஸ்ஜிதோட சரியான தொடர்பு இருந்தா பாவத்துடைய வழிகள் தடைபெறும். சரியான முறையில மஸ்ஜிதுல நடக்கலையா பாவங்கள் தலைவிரித்து உண்டாகும். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க, அல் மஸ்ஜிது பைத்து குல்லி தகி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தக்வாதாரிகளுடைய வீடு எது தெரியுமா? தக்வாதாரிகளுடைய வீடு மஸ்ஜித் என்பதாக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஈமான்தாரிகளுடைய வீடு எது? வீடுன்னு சொன்னா எங்களோட வீட்டை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டா எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒரு சாமன் தேவைப்பட்டா போவோம், வேண்டிய எல்லா சந்தர்ப்பத்திலையும் கஷ்ட நஷ்ட துன்பம் எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போவோம் வருவோம். ஏன் அவ்வளவு தொடர்பு வீட்டோட? வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்பத்தார்கள் இருக்கிறாங்க, வீட்டோட அவ்வளோ முஹப்பத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, தக்வாதாரிகளுடைய வீடு எது தெரியுமா? மஸ்ஜித் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அமல்களின் மூலமாகத்தான் மஸ்ஜிதை ஹயாத்தாக்கணும், இபாதத்துகளின் மூலமாக.
அன்பார்ந்த இஸ்லாம் நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய ஒழுக்கங்கள் இருக்கு. நாங்க பேசிக் படிக்கல, அடிப்படை ஒழுக்கங்களை படிக்கல. மஸ்ஜிதுன்னு சொல்றா வீட்டு பாவன மாதிரி இல்ல. எங்கட வீட்டுடைய மாளிகை, வீட்டுடைய பேலஸ், வீட்டுடைய ரூம் மாதிரி நாங்க பயன்படுத்துறல்ல. மஸ்ஜிதுக்குன்னு தனி கண்ணியம். அன்பார்ந்த இஸ்லாம் நல்லடியார்களே, மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்தில் உள்ளதுதான் முதலாவது விடயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸுடைய கருத்தும் இமாம்களுடைய கருத்துகளின் படி எடுத்தா முதலாவது அதுக்கு பல ஒழுக்கங்கள் இருக்கு. முதலாவது ஒழுக்கம், ஒரு மனிதர் உலு செஞ்சு கொண்டு மஸ்ஜிதுக்கு வாரது. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறாங்க, யாரு மஸ்ஜிதுக்கு உலு செஞ்சு கொண்டு வருவாங்களோ 2 விதமான கண்ணியங்கள் எல்லாம் கொடுப்பான். 2 விதமானது. முதலாவது, ஒரு மனிதன் மஸ்ஜிதுல இருந்து உலு செஞ்சுட்டு வரக்கூடிய நேரத்துல அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு நன்மைகள் எழுதுவான். 2வது, ஒவ்வொரு எட்டுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகளை உயர்த்துறான். அடுத்த விடயம் தான், ஒரு மனிதன் மஸ்ஜிதுக்கு உலு செஞ்சுக்கிட்டு வந்தா வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை யார் அறிவிச்சாங்க? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வெறுமனே வீட்டுல இருந்து பள்ளியில வந்து உலு செய்யறது, பள்ளியில ஹவுல் இருக்கு, இல்லாட்டி தண்ணி வரலையா ஹஜ்ரத்தை கூப்பிடுறது, முஅத்தினை கூப்பிடுறது, தண்ணி வரலையா பாக்குறதா நினைக்கிறது மட்டும் இல்ல. அன்பார்ந்த இஸ்லாமின் நல்லடியார்களே, அது பிராணிகளுக்கு, ஊர் அல்லாதவருக்கு சரியாக பார்த்தா அவர்களுக்கு தங்கடம். இன்னைக்கு பார்த்தா பக்கத்துல வீடு இருக்கும், ஆனா வந்து உலு செய்யறது மஸ்ஜிதுல. பக்கத்துல கடை இருக்கும், ஏன் வீட்டுடைய தண்ணி பில் கூடையா போகும். மஸ்ஜிதுடைய தண்ணி பில் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, கடையுடைய தண்ணி பில் கூடையா போகும் நினைச்சு கொண்டு அப்படி செஞ்சா சரி வருமா? ஹதீஸுடைய கருத்துப்படி பார்த்தா வீட்டில இருந்து உலு செஞ்சு கொண்டு வந்தா அந்தக்கு என்ன சொன்னாங்க? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படும். ஒவ்வொரு எட்டுக்கும் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான். ஒவ்வொரு எட்டுக்கு நன்மை, ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் அந்தஸ்தை உயர்த்துறான். அன்பார்ந்த இஸ்லாம் நல்லடியார்களே, அடுத்த விடயம் தான் மஸ்ஜிதுக்கு வரக்குள்ள முதலாவது உலு செஞ்சு கொண்டு வாரது. 2வது, மஸ்ஜிதுக்கு முன்னால வந்ததுக்கு பின்னால சலாம் சொல்றது. மலக்குமார்கள் இருப்பாங்க, மலக்குமார்கள் அமல் செஞ்சு கொண்டு இருப்பாங்க. சலாம் சொல்றது, அடுத்தது ஸலவாத்து சொல்றது, அடுத்தது தான் துஆ ஓதுறது. இன்னைக்கு பாருங்க, ஆங்காங்கே மஸ்ஜிதுகள்ல பெரிய பேனர் அடிச்சு போட்டிருப்பாங்க. மஸ்ஜிதுக்கு நுழையக்குள்ள என்ன துஆ? அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். அல்லாஹ் கிட்ட எதை கேட்கிறோம்? மஸ்ஜிதுக்கு நுழையக்குள்ள எதை கேட்கிறோம்? எதை வேண்டுறோம்? அல்லாஹும்ம அஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மத்திக். யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய வாயில்களை திறந்து தந்திடு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய வாயில் திறந்து தரப்பட்டா எங்கட கஷ்டங்களுக்கு, நஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு, சோதனைகளுக்கு தீர்வு. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஸ்ஜிதுக்கு வரக்குள்ள இந்த துஆவை ஓதி கொண்டு வாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் மஸ்ஜிதுக்கு வந்தோம், இந்த துஆவை ஓதி கொண்டு வந்தோமா? மஸ்ஜிதுக்கு துஆ ஓதிட்டா அடுத்த விடயம் தான் வலது காலை வச்சு கொண்டு வாரது. மஸ்ஜிதுடைய சுன்னத்து வலது காலை வைக்கிறது. அப்ப அடுத்த விடயம் மஸ்ஜிதுல வலது காலை வச்சு வாரது. துஆக்கு பின்னால மஸ்ஜிதுல வலது காலை வைக்கிறது அடுத்த ஒழுக்கம் தான். ஆதாபுகள் அடுத்த ஆதாப்தான் ஒழுக்கம் தான். மஸ்ஜிதுல வந்தா மஸ்ஜிதுக்காக வேண்டி தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுடைய காணிக்கைக்காக வேண்டி 2 ரகாத் சுன்னத்து தொழுகிறது. ஃபர்லான தொழுகை நடக்குதா, அவர் ஃபர்லான தொழுகைக்கு வந்து சேர்ந்து கொள்ளலாம். அது இல்லாம அவர் அடுத்த நிமிஷத்துக்கள்ல வந்தா, அடுத்த நேரத்துல வந்தா தஹியத்துல் மஸ்ஜித், மஸ்ஜிதுக்காக வேண்டி, மஸ்ஜிதுடைய காணிக்கையாக வேண்டி 2 ரகாத் சுன்னத் தொழுகிறது. அதுக்கு பின்னால் மஸ்ஜிதுல அமர்ந்து கொள்றது. அன்பார்ந்த இஸ்லாம் நல்லடியார்களே, வெறுமனே மஸ்ஜிதுல அமர்ந்து கொண்டுட்டு ஜும்மாக்கு வந்துட்டு தூங்கிட்டு போற மாதிரி டைம் இருக்குதானே, 1/2 hour இழுப்பாரு ஜும்மாவை, காலை மடக்கி பேசாம தூங்கிட்டு போவோம். இந்த கூட்டத்தில் ஆகாது. இப்படியெல்லாம் வந்தா சுத்த வேஸ்ட். இப்படியெல்லாம் வாரத்தை விட வீட்டுல தூங்குறது ஆக சேஃப்டி. என் வீட்டுல தலான்னு வச்சு கட்டில படுத்து தூங்குறது மிச்சம் நல்லா. இங்க தூங்கக்கூடிய ஒரு இடம் இல்லை. மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்துல மஸ்ஜிதுக்கு முறைப்படி தூங்குறனா தூங்கணும். இது ஜும்மாவுடைய நேரம், தொழுகையுடைய நேரம், தூங்கக்கூடிய இடம் இல்லை. மஸ்ஜிதுல வந்துட்டா சுன்னத் தொழுகை தொழுதுட்டா மஸ்ஜிதுல ஒரு இடத்தை பார்த்து உட்காரணும், கிபிலாவை முன்னோக்கி உட்கார்றது. அன்பார்ந்த இஸ்லாம் நல்லடியார்களே, அதுக்கு பின்னால மஸ்ஜிதுகள்ல ஆதாபுகள் இருக்கி பல ஒழுக்கங்களை சொல்லி கொண்டு வந்தேன். அடுத்த ஆக முக்கியமானது
மஸ்ஜிதுல எங்கட ஊட்ட மாதிரி பயன்படுத்தலாம், எங்கட ஊட்ட மாதிரி சத்தம் போட்டு பேசலாம். சில இமாம்களுடைய கருத்துப்படி பார்த்தா மஸ்ஜிதுல சத்தத்தை உயர்த்தி பேசினா பல வருடங்கள் செஞ்ச அமல் இல்லா போகிறோம். அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, அதுக்கு பின்னால் எங்களுக்கு ஆக முக்கியம் மஸ்ஜிதுல அமைதியாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், எங்கட நாட்டை பொறுத்து நிர்வாக தேர்வு மஸ்ஜிதுல வந்துட்டா, நிர்வாக தேர்வு வந்துட்டா கமிட்டியை ஆரம்பிக்கிறாங்க, கமிட்டியோடு போட போறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கூட்டம் வரும். அந்த சப்ஜெக்ட் பேச வரல, ஒரு யாபப்படுத்துறேன், ஒரு படிப்பினைக்காக வேண்டி யாபப்படுத்துறேன். சத்தத்தை போடுறது, அவரை இல்லை இவரை போடுறது, சண்டிபாட் போடுறது, சண்டைக்கு போறது, ஹதீஸுடைய கருத்து கியாமத்துடைய அடையாளம். மஸ்ஜிதுலுக்கு சத்தம் போடுறது, வீண் பேச்சு பேசுறது, உலகத்துடைய பேச்ச மஸ்ஜிதுலுக்கு கொண்டு வந்தா கியாமத்துடைய அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதுல உலகத்துடைய பேச்சு பேசுறதா கியாமத்தினால் அடையாளத்தை பார்த்துக்கோங்க. வீண் சத்தங்களை உயர்த்துறதா கியாமத்துடைய சத்தம் இதை பார்த்து அடையாளத்தை. மஸ்ஜிதுகள் அலங்கரிக்கப்படுதா கியாமத்துடைய அடையாளத்தை பார்த்துக்கோங்க. மஸ்ஜிதுகள் அமல்கள் இல்லாம வெறுமனே வீண் விளையாட்டு சத்தங்களை போட்டு ஆரம்பிக்குதா கியாமத்துடைய நாளை பாருங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு சம்பவம் படிப்பினைக்கு வருது. உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த காலத்துல வாராங்க, ஒரு சபையில தீனுடைய சபை நடந்து கொண்டிருக்கு. 2 சஹாபிகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எங்கட பாஷையில இப்ப பேசுறா, டேய் என்ன சத்தம் போடுற, இங்க வா, என்ன விளங்குது இல்லையா, அப்படியா இப்படியா ஊண்டு பாட் போட்டு பேசுவாங்க. எப்படி இந்த காலத்துல பேசுறா, ஒழுக்கம் இல்லாம அதப் இல்லாம ஒழுக்கம் முருவத்துங்கிறது இல்லாம பேசப்படாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அஹ்லாக்க காட்டி கொடுத்தாங்க. என்ன தெரியுமா செஞ்சாங்க, அவரு பேசலும் தைரியமானவங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வீரம் மாதிரி யாரும் கிடையாது, அமல்லையும் அப்படி வீரம். சின்ன பொடி கற்கள் எடுத்தாங்க, பார்த்தாங்க, கதைச்சு கொண்டு இருக்கிறவங்களை பார்த்து பின்னால கற்களால் இப்படி அடிச்சாங்க. கதைச்சு கொண்டு இருக்கிறவங்களுக்கு சும்மா பின்னுக்கால கல்லொண்டு பட்டா என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு தட்டொண்டு போட்டா திரும்பி பார்க்கறது தானே. பார்த்தாங்க, 1 கல் 2 கல் 3 கல் திரும்பி பார்த்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா இஷாரா செஞ்சாங்க, இங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு கேட்டாங்க, நீங்க எங்க ஊரு, எங்க ஊர்னு கேட்டாங்க. சொன்னாங்க இந்த ஊர் இல்ல. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹ்ட மாளிகையில இந்த ஊர் வாசியா இருந்தா நீங்க இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க தானே, நான் அதுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய மஸ்ஜிதுக்கு வெளியே இருந்து கொடுத்திருப்பேன்னு சொன்னாங்க. ஊர்வாசி இல்லாதனால உங்களை மன்னிச்சிருந்தேன்னு சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, மஸ்ஜிதுலுக்கு அந்த சத்தத்தை கூட உயர்த்தி பேச முடியாது. அப்ப கியாமத்துடைய அடையாளம் உமர் ரலியல்லாஹு தஆலா எங்களுக்கு படிப்பினையாக விளங்கப்படுத்தின சம்பவம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, மஸ்ஜித் ஆக முக்கியமானது, ஆக கண்ணியமானது. அடுத்தது மஸ்ஜிதுன்னு சொல்லக்கூடியது ஆக முக்கியமான ஒரு இடம். மஸ்ஜிதுடைய பிரயோசனங்கள் விளங்கணும். மஸ்ஜிதுக்காக வேண்டி அதுகளோட பல பகுதிகள் இருக்கு. மஸ்ஜிதுக்காக எந்த அளவு கண்ணியப்படுத்தணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு மஸ்ஜித அமல்களின் மூலமாக அல்லாஹ்வுடைய இபாதத்துகளின் மூலமாக மஸ்ஜித ஹயாத்தாக்குவாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 5 விதமான விடயங்களை அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். அல்லாஹ்வுடைய மாளிகை அமலால ஹயாத்தாக்கினா அல்லாஹ் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில 5 விதமான விடயங்களை கொண்டு அல்லாஹ் பொறுப்பெடுக்கிறான். முதலாவது சொன்னாங்க பிரௌஹி, உடலுடைய ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் வாக்களிச்சா மாறு செய்ய மாட்டான். மஸ்ஜித் அமலின் மூலமாக ஹயாத்தாக்குங்க. அல்லாஹ் முதலாவது செய்யக்கூடியது உடல்ல ஆரோக்கியத்தை தாரான், சக்தியை தாரான், தைரியத்தை கொடுக்கிறான் என்பதை அல்லாஹ் வாக்களிக்கிறான். 2வது விஷயம் சொன்னாங்க ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அந்த மனிதனுக்கு கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைச்ச ஆக முக்கியமானது, அது போதும் சொர்க்கம் கிடைப்பதற்கு. ஆக முக்கியமானது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. 2வது விஷயம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து. 3வது விஷயம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிராத்தல் முஸ்தகீம் பாலத்துல மின்னல் வேகத்துல நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். யாரு மஸ்ஜித அமலின் மூலமாக ஹயாத்தாக்குறவங்களுக்கு. 3வது நாளைக்கு கியாமத்துடைய நாளையில சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை யாருக்கு நினைச்ச மாதிரி கிடைக்கலாம், கடந்துட்டு அங்கல சொருக்கம், அதை காட்டி கீழே விழுந்தா நரகம், அவ்வளவுதான்.
அதுக்கு சொல்லக்கூடிய தேவையில்லை, நரகத்துடைய வாழ்க்கை வாழப்படும். அப்ப சிராஜல் முஸ்தகீம் பாலத்துல மின்னல் வேகத்துல நடக்கக்கூடிய பாக்கியத்தெல்லாம் நசீபாக்குறான். மூணாவதாக, நான்காவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். அன்பார்ந்த இஸ்லாமிய நிலடியார்களே, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் பொருத்தத்தை கொடுத்தான். ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், சஹாபாக்களும் அல்லாஹ்வை புரிஞ்சிக் கொண்டாங்க, இவங்களும் அல்லாஹ்வை புரிஞ்சிக் கொண்டாங்க. நாலாவது அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும். ஐந்தாவது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜன்னah, சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுடைய மாளிகை அமலின் மூலமாக ஹயாத்தாக்கினவங்களுக்கு அல்லாஹ் ஐந்தாவதாக கொடுக்கக்கூடிய பரிசு தான் சொர்க்கம். அன்பார்ந்த இஸ்லாமிய நிலடியார்களே, இதெல்லாம் நாங்க எதால ஹயாத்தாக்கணும்? அமலால ஹயாத்தாக்கணும். இன்றைக்கு நாங்க மஸ்ஜிதுக்கு மழை பெஞ்சா, வெள்ளம் வந்தா, காத்தடிச்சா சட்டங்களை கைக்கெடுத்துக் கொள்றோம். மஸ்ஜிதுக்கு வாரத்தை பத்தி யோசிக்கிறோம், நோயா இருந்தாலும் வாரத்தை பத்தி யோசிக்கிறோம். ஒரு சம்பவம் படிப்பின காட்டப்படுது. ஹஜ்ரத் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், என்ற ரெண்டு கண்ணும் பார்வை இல்லை, குருடான சஹாபி, ரெண்டு கண்ணும் பார்வை இல்லை, எனக்கு வீட்டுல தொழுகிறதுக்கு அனுமதி தாங்க யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. அனுமதி இருக்கான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரு பதில் எது தெரியுமா? அத்தஸ்மஉ நிதா, அத்தஸ்மஉ நிதா, உங்களுக்கு பாங்குடைய சத்தம் கேக்குதா? வீடு பக்கத்துல இருக்கும், மஸ்ஜிதுக்கு முன்னால இருக்கும், பின்னால இருக்கும், அதானுடைய சத்தம் கேட்கும், ஆனா தொலை போக மாட்டோம். நாங்க மஸ்ஜிதுல தானே சொல்றது, கடமை தானே. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. ஹஜ்ரத் உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, எனக்கு அனுமதி தாங்கன்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அத்தஸ்மஉ நிதா, பாங்குடைய சத்தம் உங்களுக்கு கேட்குதான்னு. அவங்க சொன்னாங்க, நாம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட ஆம் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு அப்ப ருக்ஸத், எனக்கு தங்கட ருக்ஸத் ஒன்று தரையலாம், வீட்டுல தொழுறதுக்கு அனுமதி தரையலான்னு சொன்னாங்க. எந்த அளவு தெரியுமா வரலாறு பேசுது? அதற்கு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா வீட்டுல இருந்து கைத்த கட்டி மஸ்ஜிதுக்கு கைத்த கட்டி இருந்தாங்க. ரெண்டு கண்ணும் குருடான சஹாபி கைத்த பிடிச்சு கொண்டு மஸ்ஜிதுக்கு வருவாங்க, கைத்த பிடிச்சு கொண்டு போவாங்க. அல்லாஹ் இன்றைக்கு எங்களுக்கு அந்த நியாமத்தை, கண்ணுடைய பாக்கியத்தை, கண்ணுடைய பார்வையுடைய நியாமத்தை தந்திருக்கிறான். உதாசீனப்படுத்துறோம். அல்லாஹு அக்பர். கண் பார்வை இல்லைன்னு காரணம் சொல்லலாம். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால காட்டுவான். அன்பார்ந்த இஸ்லாமிய நிலடியார்களே, அல்லாஹ் கியாமத்துடைய நாளையில ஐன ஜீரானி, ஐன ஜீரானி, ஐன அஹ்லுல்லா, ஐன பைத்துல்லான்னு கேட்பான். மலக்குமார் அல்லாஹ் கேட்பானாம், கியாமத்துடைய நாளையில என்னுடைய பக்கத்து வீட்டார்கள் எங்கே, என்னுடைய குடும்பத்தார்கள் எங்கே என்று மலக்குமார் கேட்பாங்களாம். யா அல்லாஹ், இது யாருடைய பக்கத்து வீட்டார்கள்? அல்லாஹ் சொல்லுவானாம், அமலின் மூலமாக மஸ்ஜித ஹயாத்தாக்கினவங்க, மஸ்ஜிதோட தொடர்பா இருந்தவங்க, மஸ்ஜித உயிர்ப்பிச்சாங்களே, இபாதத்தால ஹயாத்தாக்கினாங்களே, இவர்கள் எங்கே என்பதாக கேட்பாங்க. இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய பக்கத்து வீட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியார்களே, அப்ப நாங்க எங்கட மஸ்ஜிதுகளை இபாதத்துகளால ஹயாத்தாக்கணும். சஹாபாக்கள காலத்துல எந்த அளவு மஸ்ஜிதை பயன்படுத்தினாங்க. ஒரு கஷ்டம் வந்தா, ஒரு கவலை வந்தா, ஒரு துன்பம் வந்தா மஸ்ஜிதுக்கு வருவாங்க. இன்றைக்கு மஸ்ஜிதுடைய ஒழுக்கத்துடைய விடையை சுத்தப்படுத்துறது நாங்க நினைச்சு கொண்டு இருக்கிறோம். நிர்வாகிகள் யாரும் தவறுதலாக நினைக்க கூடா. ஹஜ்ரத் முஅஸ்ஸின் மஸ்ஜிதை துப்புராக்கிறதுக்கு அவர் தான் கூட்டணும், அவர் தான் துடைக்கணும். அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியார்களே, வரலாறு பேசுது, சரித்திரம் பேசுது. சௌதா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மஸ்ஜிதுக்கு முன்னால இலக்கொலை புரிந்திருக்கும். மஸ்ஜிதை துப்புரவு பண்ணுவாங்க, கூட்டுவாங்க, துடைப்பாங்க, துப்புரவு பண்ணுவாங்க. ஒரு தடவை அந்த பெண்மணியை காணல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, ஐன சௌதா, ஐன சௌதா, எங்க சௌதா என்ற பெண்மணி எங்கன்னு கேட்டாங்க. எல்லாரும் சொன்னாங்க, சௌதா அவங்க வஃபாத்தாகி விட்டாங்க, நாங்க அவளை அடக்கம் செஞ்சிட்டோம்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, மக்பராக்கு போனாங்க. மையவாடி ஜனாசா அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற மக்பராக்கு போயிட்டு அவங்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகையை தொழுதுட்டு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, சொர்க்க வாசிப்பேன், இவருக்கான் சொர்க்க வாசிப்பேன். அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியார்களே, வரலாறு பேசுது. முஹத்திஸீன்கள் சொல்றாங்க, மஸ்ஜிதுக்கு ஒரு ஊத்தை இருக்கா, அதெடுத்து நீங்க சுத்தம் செய்றீங்களா, அல்லாஹ் அவங்களோட உள்ளத்தை சுத்தப்படுத்துறான். இன்னைக்கு முஅத்தின் வேலையா, மற்ற இமாம் வேலையா? நிர்வாகிகள், ஊர் மக்கள் யாரும் தவறுதலாக நினைக்க கூடா.
ஹக்காக சொல்லணும். இது மஸ்ஜித் இமாம்ட வேலை இல்ல, முஅஸ்ஸின் வேலை இல்ல. மஸ்ஜிதை துப்பராக்குறது கண்ணியமான இடம். நான் பிரசிடென்டா இருந்தாலும் சரி, நான் செக்ரட்டரியா இருந்தாலும் சரி, நான் ஒரு மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, நிர்வாகமோ ஊர்வாசியா இருந்தாலும் ஒரு ஊத்த விழுந்திருக்கா எடுத்து வெளியே போடுங்க. அல்லாஹ் உள்ளத்துல இருக்கக்கூடிய எங்கட உள்ளத்துல வரக்கூடிய ஊத்தை எல்லாம் சுத்தப்படுத்துறான். அல்லாஹ் சுத்தப்படுத்துறான். இமாம்களோட கருத்து இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கணும்? அப்ப ஊத்த இருந்தா அந்த சௌதா என்ற பெண்மணிக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை பாருங்க. அன்பா அந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, இது மஸ்ஜிதை சுத்தமாக்குறது. அடுத்து தான் பல சஹாபாக்களோட சரித்திரத்தை சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் இடம் காணாது. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிதுல தொழுகை இல்லாத நேரத்துல வந்து இருக்கிறாங்க, உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, கேட்டாங்க அபு உமாமாவை என்ன நடந்துச்சு? யார சொல்லா லொஸ்ட், வியாபாரத்துல கஷ்டம், நஷ்டம், கவலை, மூஞ்ச தூக்கிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க, என்ன தெரியுமா? அபு உமாமாவே, உங்களுக்கு ஒரு துஆவை படிச்சுதாரே, இந்த துஆவை ஓதுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்ல் வ அஊது பிக மினல் ஜுபன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் وأعوذ بك من العجز والكسل وأعوذ بك من الجبن والبخل وأعوذ بك من غلبة الدين وقهر الرجال. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க. கஷ்டத்துடைய, கவலையுடைய, பிரச்சனையுடைய, சோதனையுடைய, வறுமையுடைய அத்துணைகளை இல்லாமாக்குவது இந்த துஆவை படிச்சு கொடுத்தாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த துஆவை பல நாட்களாக ஓதி வந்ததுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை காண்றாங்க. எப்படி அபு உமாமாவேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், கடன் இல்ல, கஷ்டம் இல்ல, கவலை இல்லைன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் கஷ்டம், கடன், பிரச்சனை, சோதனை வந்தா மஸ்ஜிதுக்கு வந்தாங்க. அப்ப நாங்களும் மஸ்ஜிதுக்கு தான் வரணும். அப்ப மஸ்ஜிதோட தான் தொடர்பு இருக்கணும். இது மஸ்ஜிதோட இருக்கக்கூடிய அடுத்த ஆக முக்கியமா கடைசி விடயம், மஸ்ஜிதுக்காக வேண்டி செலவழிக்கிறது ஆக முக்கியம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, மஸ்ஜிதுக்காக வேண்டி மம்பனா மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக யார் ஒரு மஸ்ஜிதை கட்டுறாங்களோ அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டுறான். அந்த மனிதனுக்காக வேண்டி சொர்க்கத்துல ஒரு மாளிகை, ஒரு பேலஸ் அல்லாஹ் கட்டுறான். உலகத்துல கட்டக்கூடிய பேலஸ் மாளிகைக்கு என்ன செய்யும்? குறைகள் இருக்கும், நிவர்த்தி செய்ய முடியாது, அலங்கரிக்க முடியாதது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்துல ஹதீஸுடைய கருத்து வருது, ஒரு குருவி கூட்டுடைய அளவு யாரு மஸ்ஜிதுக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு கட்டுறதுக்கு உதவி செய்யறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்காக ஒரு மாளிகைகளால, பல இமாம்கள் சொல்றாங்க, முத்திலான ஒரு மாளிகை அல்லாஹ் சொர்க்கத்துல கட்டுறான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு நசீபாக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய நேரடியார்களே, மஸ்ஜிதுக்காக வேண்டி செலவழிக்க கூடியது. அதற்கு தமீமுத்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபார நோக்கத்துக்காக வேண்டி ஒரு நாட்டுக்கு பேய்த்திருக்கக்கூடிய நேரத்தில் அங்க பாக்குறாங்க, அழகான பல்ப்ஸ் இருக்கு. பார்த்தாங்க, இதை கொண்டாந்து மஸ்ஜிது நபவியில வைப்போமே, ஒரு விளக்கை கொண்டாந்து வைக்கிறாங்க. முதலாக மஸ்ஜிதுக்கு வெளிச்சத்தை கொடுத்த ஒரு சஹாபி தான் தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹு. கொண்டாந்து வச்சாங்க ஒரு பல்பை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யாரு வச்சிருக்கிறாங்க? எங்களை வாசல உதாரணத்துக்கு இப்ப இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு சொல்றேன், மஸ்ஜிதுல ஏதோ ஒன்று புதுசா கொண்டாந்தா நிர்வாகங்கள் கேட்பாங்க, ஏதோ ஒன்று வந்திருக்க, இந்த பெனர் யாரு கொண்டாந்த, எல்லாத்தையும் பல்ப்ஸ் யாரு கொண்டாந்த, இல்ல இந்த ஃபேன் யாரு கொண்டாந்த, இதெல்லாம் யாரு கொண்டாந்தன்னு கேட்பாங்க தானே, அது ஒரு வளமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதை யாரு கொண்டாந்தன்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, தமீமுத்தார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச துஆ என்ன தெரியுமா? மஸ்ஜிதுக்காக வேண்டி ஒளிய கொடுத்த, வெளிச்சத்தை கொடுத்த இந்த சஹாபிய உள்ளத்தெல்லாம் சுத்தப்படுத்தட்டும், அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையை வெளிச்சமாக்கட்டும், அல்லாஹ் இவருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை உண்டாக்கட்டும். கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் மஸ்ஜிதுக்காக வேண்டி, கியாமத்து வரைக்கும் யாரெல்லாம் மஸ்ஜிதுக்கு வெளிச்சங்கள் ஊட்டப்படுதோ இதனுடைய நன்மைகளை ஒரு பங்கு ஹஜ்ரத் தமீமுத்தார் ரலியல்லாஹு அன்ஹுக்கு போய்த்து சேரும். அப்போ மஸ்ஜிதுக்கு கொண்டு அவங்களோட என்ன அன்பார்ந்த இஸ்லாமிய நேரடியார்களே, ஆக முக்கியம் வரக்கூடிய காலங்க ரமலானுடைய காலம்.
ஆக சிறந்தது மஸ்ஜிதுக்கு செலவழிக்கிறது. மஸ்ஜிதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஆக முக்கியமான நோக்கம் அமல்களின் மூலமாக ஹயாத்தாக்குறது, ஊர் மக்கள் அமல்கள், இபாதத்துகளை, அறிவுகள், கல்விகளை உருவாக்குறது. அடுத்தது பொருளாதாரத்துடைய பிரச்சனைகளை ஊர்ல கஷ்டவாளிகளுக்கு உதவி செய்யறது. வெறுமனே விஐபிகள் வந்து விஐபிக்கு மாத்திரம் கொடுக்கறது இல்ல, செல்வந்தருக்கு மாத்திரம் கொடுக்கறது இல்ல. ஏழைகளோட கண்ணீரை துடைக்கணும், ஏழைகளோட கஷ்டங்களை பூர்த்தி செய்யணும். ரமலான்ல வரக்கூடிய காலத்துல உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கஞ்சி கொடுக்கிறது எங்கட பார்வையில சொன்னா நாட்டுடைய வளமை கஞ்சி கொடுக்கிறது இருக்குதானே. இது ஒரு ஏழையுடைய நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல ஒரு சாப்பாடாக எடுத்துக்கொள்வாங்க. யார் இப்படி ஒருத்தருக்கு நலவொன்று செய்வாங்களோ அல்லாஹ் இந்த நன்மையை கொடுக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஸ்ஸதகத்து ரத்துல் பலா, சதகாவுடைய நன்மையை கொடுக்கிறான். சதகாவுடைய நியத்தோட கொடுக்கிறது. மஸ்ஜிதுக்காக வேண்டி இன்றைக்கு பேர்கள் போடப்பட்டாலும் சரி, எதுகள் போடப்பட்டாலும் சரி, நாங்களும் பங்குதாரிகள். சதகா கொடுக்கிறது வெறுமனே சல்லிக்கார ஆள்களுக்கு மாத்திரமில்லை, பணக்கார ஆள்களுக்கு மாத்திரமில்லை, ஏழைகளுக்கு கொடுக்கலாம். குர்பான் கொடுக்கிறது, கஞ்சி கொடுக்கிறது பணக்காரவங்களுக்கு. அவருக்கு வசதி இருக்கு, பேங்க்ல தள்ளி இருக்கு, அவரு தான் கொடுக்கணும் இல்லை, எல்லாத்துக்கும் பங்குதாரிகள் ஆகலாம். சதக்கான்றது அஸ்ஸதகத்து ரத்துல் பலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வரத்துல் கதா, கலா கதிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றி அமைக்கிறது. சதக்காயின் மூலமாக, தான தர்மங்களின் மூலமாக. திடீர் மௌத்திரிக்கா, திடீர் சோதனைகளா, திடீர் ஆபத்துகளா, பலாய் முசீபாத்துகளுக்கு சதகா என்ற கையால கொடுங்க, சதக்காவை கொடுங்க, தான தர்மங்களை கொடுங்க. மஸ்ஜிதுகள்ல நோன்புகளுக்கு இமாமுக்கு முஅத்தினுக்கு வாரி வழங்குங்க. அதே மாதிரி கஞ்சுடையதா பேர் கேட்க தேவையில்ல, செலவழிங்க. உம்மத்துக்காக எவ்வளவு செலவழிக்க அல்லாஹ் பல மடங்குகளாக கூட்டி தருவான். அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியார்களே, மஸ்ஜித ஹயாத்தாக்கின அவ்வளோ நன்மை. மஸ்ஜிதுடைய மஹல்லா வாசிகளுக்கும் செலவழிச்சா அவ்வளோ நன்மைகள். இன்னைக்கு பணம் இருக்கும், செல்வந்தர்கள் இருக்கும், வஃபாத்தானாயா எங்கட பணம் யாருக்கோ சொந்தமாகிரும். அதுக்காக வேண்டி சொல்றேன், எங்கட பணத்துகளை ஏழைகளுக்கு கொடுங்க, கஷ்டவாளிகளுக்கு கொடுங்க. ரமலானுடைய காலத்துல வேண்டிய அளவு அள்ளி கொடுங்க, எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது. உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கிணம் இருக்குதானே, கிணத்துல இருந்து தண்ணி எடுத்தா என்ன செய்யும்? எங்கட பார்வை செல்லும், தண்ணி குறையும். ஆனா தண்ணி எடுக்க தண்ணி ஊறிக்கொண்டே இருக்கும். பணத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுங்க, சதக்காவை கொடுங்க. ரமலானுடைய காலத்துல மக்களுக்கு கொடுங்க, கஷ்டமானவர்களுக்கு கொடுங்க. கஞ்சுடைய லிஸ்டா பேரை கொடுங்க, பணத்தை கொடுங்க. அல்லாஹ் அந்த முழு மக்களுடைய ரமலானுடைய காலத்துல நோன்பு பிடிச்ச நன்மைகள் வரும். அன்பார்ந்த இஸ்லாம் இல்லடியார்களே, இயன்ற அளவு நாங்க சம்பாதித்தது உலகத்துடைய வாழ்க்கையில நன்மை மாத்திரம் தான். இதுதான் எங்களுக்கு ஆக மிஞ்சும், இதுக்கு மேலாக இல்லை. அதில் தமீமுத்தார் ரலியல்லாஹு தஆலா போல நாங்கள் நன்மைகளை முந்தக்கூடியவர்களாக வல்ல நான் நல்லா அனைவரும் தௌஃபீக் செய்வானாக.